வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? கும்பகோணத்தில் இருக்கும். கும்பகோணத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா மங்களாம்பிகா ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க பண்ணுற டிஃப்ரெண்ட் ரெசிபிகள் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி அவங்களோட ஒரு சிக்னேச்சர் ரெசிபி இருக்குது. பொதுவாக நான் எல்லா கடைகள்லையும் வந்து மாவு தோசை, ரவா தோசை, பொடி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கடையில் வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் ஈவினிங்க்கு அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வெந்தய தோசை. வெந்தய தோசை கசப்பு இருக்கும், ஆனால் நம்ம வெந்தய தோசையில் வந்து உங்களுக்கு சுத்தமாக அந்த கசப்பு இருக்காது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெந்தய தோசைன்னு தெரியும். ப்ளைன் தோசை வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த வெந்தய தோசை வந்து நம்ம 40 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கடையில் எப்படி அடை அரிசி உப்புமா ஃபேமஸோ அதே மாதிரியே இந்த வெந்தய தோசையும் இப்போ நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். நம்ம நார்மலாக தோசை சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இட்லி அரிசி போட்டு அரைச்சிருவீங்க. ஆனால் இங்கே வந்து வெந்தய தோசை பண்ணும்போது நம்ம 1 கப்புக்கு அரிசி எடுக்கிறோன்னா அதில் 1/4 கப்பு வெந்தயம் போடணும். அந்த 1/4 கப்புக்கு மேலே போட்டோம்னா அந்த வெந்தயம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் தோசையில் போடும்போது. அதனால் அந்த 1/4 கப் அளவு போட்டோம்னா அந்த வெந்தய தோசை வரும். தோசையாக போடாமல் நம்ம ஊத்தப்பமாக போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சேம் நம்ம என்ன வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல வெந்தயத்தை கொஞ்சம் கூட போட்டு அரைக்கிறாங்க. அப்படி அரைக்கும் போது என்ன பக்குவம், அதுக்கப்புறம் அரைச்சி முடித்த பிறகு அதை எப்படி புளிக்க வச்சு அந்த கல்லை ஊற்றி எப்படி தராங்க. அதே டைமில் இவங்க கொடுக்குற ஒரு சட்னி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், இந்த பூண்டு போட்டு அரைச்சி ஒரு சட்னி தராங்க. அந்த வெந்தய தோசையோட நம்ம கடை ஸ்பெஷல் வந்து சின்ன வெங்காய பூண்டு சட்னி. அது வந்து என்றைக்கே ஒரு நாள் தான் நம்ம பண்ணுவோம். அந்த வெந்தய தோசை சாப்பிடும்போது நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். இந்த வெந்தய தோசை பண்ணும்போது நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சட்னி வேற லெவல். தேங்க்யூ சார். இந்த மாதிரி சட்னிலாம் வந்து வீட்டிலாம் செஞ்சாங்கன்னா 4 தக்காளி செய்கிறவங்க 8 தக்காளி போட்டு செய்யணும். இந்த வெங்காயம் பூண்டு சொல்லும்போது நம்ம எப்போ வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி தாலி போடுறோம்னா இங்கே அப்படி இல்லவே இல்லை. நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் பச்சையாக அரைச்சி மேலே தாளிப்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு போடணும். அதனால உங்களுக்கு அந்த காரமும் குறைஞ்சிரும், நல்லெண்ணெயோட ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இந்த சட்னிக்கு கொஞ்சோண்டு சக்கரை போடுறாங்க. அந்த சக்கரை எதுக்காக போடுறாங்க? நம்ம இந்த சின்ன வெங்காய பூண்டு சட்னியில் சர்க்கரையும் ஆட் பண்ணுறோம். அந்த சக்கரை வந்து அந்த காரமும் புளிப்பையும் அப்படியே நமக்கு எடுத்து கொடுக்கும். மங்களாம்பிகா ஹோட்டலில் போயிட்டு இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கெடுத்துக்கலாம். அதே டைமில் நம்ம விக்னேஷும் அவரை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி கெடுத்துக்கலாம். வணக்கம், என் பேர் விக்னேஷ் ஹரிகரன், மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். ஸோ அவரை தான் மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கெடுத்துக்கிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா விக்னேஷ்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷம். வீட்டில் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களோட வெந்தய தோசை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன். இந்த வெந்தய தோசை வந்து நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். எனக்கு அது டேஸ்ட் எப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள், இந்த வெந்தய தோசை தொட்டுக்க என்ன பண்ண போகிறீங்க? வெந்தய தோசைக்கு வந்து சின்ன வெங்காய சட்னி பூண்டு போட்டு. சின்ன வெங்காயம் சட்னி பூண்டு போட்டு. ஆமாம், ரெண்டும் சூப்பர் காம்போ வச்சு. சின்ன வெங்காயம் பூண்டு வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ண போகிறீங்க. சரி, ஓகே, ஃபைன். தேவையான பக்கம் சொல்லுங்கள் சார். வெந்தய தோசைக்கு 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1/4 கப்பு வெந்தயம், தேவையான அளவு உப்பு, சட்னிக்கு தேவையான அளவு சர்க்கரை 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 300 கிராம், தக்காளி 150 கிராம், பூண்டு 50 கிராம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கார்டியா நல்லெண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா 50 கிராம், புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ். இப்போ இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அரிசி, வெந்தயம், உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சுக்கிறோம். 4 hours மினிமம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் மாவு முன்னாடியே உங்களுக்கு அரைச்சி வச்சுட்டேன். 8 hours புளிச்சிருக்கு. இங்கே வச்சிருக்கீங்க? ஆமாம். ஓகே, புளிச்சு வந்திருக்கு. ஆமாம், மேலே அப்படியே தள்ளி வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த மாவே உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் என்ன பதம் இருக்கணும்ட்டு. அதை அரைச்சி நம்ம ஒரு 8 hours நம்ம புளிக்க வைக்கணும். அது சரி, ஓகே. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வீட்டில் அந்த இட்லி மாவு அரைக்கிற மாதிரி வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சிடணும். ஆமாம் சார், அதே பக்கம் தான். அதே தான். ஓகே, இது அரைக்கும் போது நைஸாக அரைப்பீங்களா இல்லை குறைக்கணும் அரைப்பீங்களா இல்லை ஒரு 90% அப்படின்னா விஷயம் இருக்கா? இல்லை, நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சிடலாம். அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சது வந்து நல்லா நைஸாக வந்திருக்கு. ஆனால் இது வந்து இன்னும் புளிக்கணும். இதை பக்கம் அந்த ஒரு வளவளப்பு தன்மை இருக்குல்ல, வெந்தயம் போடும்போது அரைக்கும் போது அந்த ஒரு கொலகொலப்பு தன்மை இருக்கும். அதான் அந்த நார்மல் இட்லி தோசை மாவுல அந்த மாதிரி இருக்காது. இது வந்து உங்களுக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு புளிக்கல, அதனால இது தோசை ஊற்ற முடியாது. இது ஒரு 8 hours மினிமம் புளிச்சாதான் நம்ம தோசை ஊற்ற முடியும். நம்ம அதுக்கு தான் முதல்ல அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இது பொங்கி வந்திருக்கு. ஆமாம், ஓகே. அது நல்லா மிக்ஸ் பண்ணுறோமா? ஆமாம் சார். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமா? ஆமாம். சரி, ஓகே, இந்தாங்க. ஓகே, அப்போ இந்த மாவு வந்து திருப்பி புளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சிடறோம். சார். ஃபைன்.
ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் கரைச்சிடுறோம். ஆமாம் சார். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவை வந்து நீங்கள் புளிக்க வச்சு வச்சுருங்களேன், ஆமாம். இது அன்னைக்கே யூஸ் பண்ணணுமா இல்லை ஒரு நாள் வச்சு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா வெந்தயம் போட்டோம்னா புளிப்புத்தன்மை கூடும். மேக்ஸிமம் ஒரு நாள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு நாள் தான். இன்னைக்கு அரைச்சி யூஸ் பண்ணோம்னா இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே புளிச்சு போயிடுமா? ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சார். சட்னி. ஆமாம். சட்னியை அரைச்சிட்டிங்க. ஆமாம் சார். அது நல்லா இந்த சட்னியை பார்க்கும்போது நல்ல காரம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக அரைக்கிற அந்த வெங்காய சட்னி பக்கம் இல்லை, இது வேற பக்கம் இருக்கு. ஆமாம் சார். ரெட்டிஷ் கலர் சூப்பராக இருக்கு. நம்ம கடையில் இந்த சட்னிக்கு பேர் ரோஜா பூ சட்னி. இதுக்கு பேர் என்ன? ரோஜா பூ. ரோஜா பூ சட்னி. ஓ, அப்படி பேர் வச்சிருக்கீங்களா? ஏன் அப்படி வச்சிருக்கீங்க? அந்த ரோஜா பூ ரெட் கலர் இருக்கும் இல்லையா, அதனால இந்த ரோஜா பூ கலர். ஓகே, அதனால அந்த கலர் சொல்றீங்க. ஃபைன். ஓகே. சோ இப்போ தாளி போடலாமா? போடலாம். இப்போ இதுல எண்ணெய் ஊத்தி நம்ம குக் பண்ண போறோமா? இல்ல, நம்ம எண்ணெய் ஊத்தி தாளிப்பு மட்டும் தான் போடுவோம். தாளி போட்டு தாளிப்பு அப்படியே இதுல ஊத்திடுறோம். அப்படியா? ஆமா. இது அப்படி நம்ம அப்படி போடுறது இல்லையா? நம்ம பச்சையா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது. அப்படிங்களா? ஆமா. சரி, ஓகே. தாளி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு வாட்டி கேட்டு சாப்பிடுவாங்க. சரி, ஓகே. காடியா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் சார். சரி, ஓகே. இந்தாங்க காடியா நல்லெண்ணெய். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்திக்கலாம். என்ன காரணம்? ஏன்னா அப்பதான் அந்த காரம் தன்மை குறையும். சோ அந்த மிளகாலாம் போடுறதுனால இது அப்படியே சாப்பிட போனா காரத்தன்மை கூட இருக்கும். சோ நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால. ஓகே, ரைட், ஃபைன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொஞ்சம் அந்த உரப்பு கூட இருக்கிறதுக்கு பஞ்ச் இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் இருந்தா நல்லா இருக்கும். ஆமா சார். அத விஷயம். சரி, ஓகே, ஃபைன். சரி, அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இந்தாங்க லைட் இருந்தாங்க. இதுக்கப்புறம் கடுகு. கடுகு வேணுமா? கடுகு, உளுத்தம் பருப்பு. ஓகே, கடுகு இந்தாங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு கேட்டீங்க. ஆமா சார். ஓகே, போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சோடனே அடுத்து உளுத்தம் பருப்பு இந்தாங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் வேணும்ல? ஆமா சார். ஓகே. அந்த சட்னிக்கு வந்து இந்த தாளிப்பும் ரொம்ப முக்கியம் இல்லை? ஆமா சார். அந்த ரொம்ப கருகக்கூடாது. கருகக்கூடாது. அந்த தாளிப்பு இல்லாமல் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. அந்த தாளிப்போட வாசத்தை சாப்பிட்டா எப்படி அந்த புளிப்பு காரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி அந்த தாளிப்போட வாசமும் ரொம்ப முக்கியம். என்ன காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து நான் அடிக்கடிக்கு சொல்ற ஒரு விஷயம். ஆமா சார். ஓகே, இந்தாங்க. அவ்வளோதான். ஆமாம். இப்போ அந்த எண்ணெய் தூக்கி இதில் ஊற்றுறோமா? ஊற்றிடுங்க. எத்திக்கு சாத்திடலாமா? சாத்திடலாம் சார். ஓகே. சூப்பர் சட்னி ரெடி சார். சட்னி சூப்பர் சட்னி ரெடியா? பார்த்தீங்களா? ஐயோ, பார்க்கறதுக்கு செவன்னு இருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றி நீ தாளிப்பு போட்டு சாப்பிடும் போது வேற லெவலில் நினைக்கிறேன் சார். இதில் வந்து நான் அரைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். என்ன காரணம் சர்க்கரை போட்டதுக்கு? அது அந்த உப்பு ஜீனியும் சேர்ந்ததுனாலே இந்த டேஸ்ட் தனியாக இருக்கும். ஓகே, அந்த காரத்துக்கு. ஆமாம். அந்த புளிப்புக்கு. அதனால. ஆமாம் சார். உங்களுக்கு ஹைலைட் எடுத்து கொடுக்கும். ஓகே, ஃபைன். ஆஹா, அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த பச்சை வாசம் அப்படியே தெரியுது. இன்னொன்று அந்த தாளிப்பு போட்ட பிறகு அந்த கமகமான அந்த கடுகோட வாசமும் அந்த கருவேப்பிலை வாசமும் நெல்லனோட வாசம் சூப்பராக இருக்கு. ஐயோ, வேற லெவலுங்க சட்னி இது. இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாவு ஊற்ற போயிடலாமா? வெந்தி தோசை போடலாம். தான் இந்த சட்னியோட போகலாம் வாங்க. ஓகே சார். அங்கே பார்க்கலாம் வாங்க. அடுப்பு போகலாம். மாவுடைய ஆயிடுச்சு. தோசை கல் பக்கத்தில் நிற்க முடியல, சூடாக இருக்கு. சரி, ஃபைன், போடலாம். இது எப்படி தோசை மாதிரி போடுங்களா ஊத்தமா மாதிரி போடுங்க? ஊத்தமா போடலாம் சார். ஊத்தமா மாதிரி. ஃபைன். தோசை கல் பக்கத்தில் நிற்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட். ஆமாம் சார். இந்த இடம்லாம் சூடாகும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். நம்ம வீட்டில் எப்போ போல கல் தோசை சுற்றுற மாதிரி சுற்றுறது. இது நைஸாக போட நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் சார். ஓகே. தோசையோட ஊத்தப்பம் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். தோசையோட ஊத்தப்பம் தான் நல்லா சாஃப்டாக. ஓகே, ஃபைன். தோசையும் போட்டு தரேன். ஃபர்ஸ்ட் ஊத்தப்பம் சாப்பிடுங்க. ஓகே. சின்னதாக தோசை போட்டு தரேங்க.
நீங்க இதை ஊத்தும் போதே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடத்துல. எனக்கு என்ன அந்த வெந்தயத்தோட அந்த வாசம் தெரியும் உங்களுக்கு. நீங்க ஊத்தும் போதே நீங்க வீட்டில் பண்ணுவோம் கண்டிப்பா 100% இந்த வாசம் தெரியும் உங்களுக்கு. சரி, ஓகே. வந்து உங்களுக்கு மாவு நல்லா வழவழன்னு இருக்கும். இட்லி தோசை மாவு வந்து கொஞ்சம் அந்த அரிசி வருது தெரியுது, வந்து வெந்தயம் இருக்கிறதுனால அப்படியே வழவழன்னு இருக்கும் மாவு. சரி, ஓகே. சிம்பிள் தான் இது. தோசையை திருப்பியாச்சு. ஆமாம் சார். இன்னொரு தோசையும் கொடுங்க. இன்னைக்கு நீங்க தான் சுத்துறீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, வேற லெவல் தோசை. ஃபைன், மடிச்சாச்சு. எங்க நம்ம சட்னி, தலைவர் சட்னி உங்க கையால கொடுங்க. இந்த கார சட்னியை போடலாமா சார்? போடுங்க. சூப்பர். இப்போ சாப்பிட போதுமா? சாப்பிடுங்க சார். கொதிக்குது. இந்த வெந்தய தோசை வந்து நான் பிளேனா சாப்பிட்டு பார்க்குறேன். அந்த டேஸ்ட் நல்லாவே தெரியுது. வெரி குட். ஆமாம், அந்த வெந்தயத்தோட தன்மை இதில் ஏதோ போட்டிருக்காங்க புதுசாக. அதாவது எதுவுமே சொல்லாமல் ஒரு ஊற்றுக்குதுன்னா என்ன தோசை இன்னைக்கு வேற ஏதோ டேஸ்ட்ல இருக்கே, என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த அந்த வெந்தயத்தோட டேஸ்ட் நமக்கு தெரியுது. கரெக்ட். வெரி குட். சட்னியோட சொல்லிட்டு வரா. அம்மா சட்னி வேற லெவல். தேங்க்யூ சார். இந்த மாதிரி சட்னிலாம் வந்து வீட்டில் செஞ்சாங்கன்னா 4 தக்காளி செய்கிறவங்க 8 தக்காளி போட்டு செய்யணும். இந்த சட்னி ஹைலைட் என்னதுன்னா அந்த நல்லெண்ணெயில் அந்த கடுகு போட்ட பிறகு அந்த உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்சிருக்கா, அந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த சட்னியோட அந்த உளுத்தம்பருப்பு 1-2 அந்த கடிச்சு சாப்பிடும்போது கடக்கு 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 சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ சார். ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் கொடுத்துருக்கீங்க. ஓகே சார். வெரி குட். அதனால தான் இந்த மாதிரி மங்களாம்பை ஹோட்டலுக்கு தேடி வந்து இந்த மாதிரி நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் தரேன். இவங்க வந்து அந்த பிக்கல்ஸ் பொடி வகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது வேணால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் கும்பகோணம் இங்கே வரீங்கன்னா மங்களாம்பிகா ஹோட்டல் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். உங்களுக்கு வெல் அட்வான்ஸாக நீங்கள் வரீங்க, எனக்கு இந்த சட்னி என்ன வேணா நீங்கள் பண்ணி தருவீங்களா? பண்ணி தரேன் சார். ஒருத்தருக்கு 2 பேருக்கு கேட்காதீங்க. ஒரு 5 பேருக்கு, ஒரு 10 பேருக்கு 5 பேர்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மெனு வச்சிருப்பாங்க. அதான் விஷயம், வேறு எதில். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க. விக்னேஷ், மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். என்னோட ஃபோன் நம்பர் 9894793031. நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடியெலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வித் பிக்கிள்ஸும் அதோட அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ யாராவது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம், mctckumbakonam.co.in. கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே இந்த வெந்தய தோசையும் பூண்டு சின்ன வெங்காய சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வெளியூரில் ஸ்டார்ட் பண்ணால் அப்போ அந்த டைமில் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அது பட்டை கலப்போம். அதே மாதிரி இந்த தோசை, வெந்தய தோசை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நல்ல ரெசிபிகளை ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சொன்னீங்க. நன்றி, வணக்கம். See you. Bye. Take care. தேங்க்யூ சார். Thank you.